அண்ணன் டிடிவி தினகரன் நேற்றுக்கு வெளியே வந்தார். இன்று செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கெடு வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் எதை காட்டுகிறதா? தமிழ்நாட்டு மக்கள் அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கெடு வைத்து விட்டார்கள். அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க. அதனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டிடிவி தினகரன் வெளியில் வந்துட்டார். தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் வெளியில் வந்துட்டார். இன்னும் யார் யார் வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல. அது மூழ்கின்ற கப்பல், அந்த கப்பலில் ஏறினால் முழுகி விடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வருகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள். இது யதார்த்தமான உண்மை. இன்றும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணம், நம்முடைய உரிமை தொகை, இரத்தமும் வேர்வையும் சிந்தி தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரி பணத்தை, நம்முடைய பங்களிப்பை 50 விழுக்காடு கொடுக்க வேண்டும், 20 விழுக்காடு கொடுக்கிறேன் என்று வம்படி செய்திருக்கிறார்கள். அதே போன்று பேரிடர் நிதி கொடுக்கவில்லை. மாணவ செல்வங்களுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரவில்லை. கேட்டால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டால்தான் நாங்கள் பணத்தை கொடுப்போம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டணிக்கு வாக்கில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. ஆகையால் இதை புரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவராக அண்ணன் டிடிவி தினகரன் நேற்றுக்கு வெளியே வந்தார். இன்று செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கெடு வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் எதை காட்டுகிறதா? தமிழ்நாட்டு மக்கள் அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கெடு வைத்து விட்டார்கள். ஆகவே இது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி என்று. ஆகவே ஒவ்வொருவராக இது மூழ்கின்ற கப்பலில் நாம் ஏறவும் வேண்டாம், அதில் பயணம் செய்யவே வேண்டாமல் ஒவ்வொருவராக இறங்கி கொண்டிருக்கிறார்கள். போக போக தெரியும். பாஜக எங்கே உறவாடுறாங்களோ உறவாடி கெடுக்கும் ஒரு கட்சி தான் பாஜக. அதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்குது. நீங்கள் சந்திரபாபு நாயுடு கிட்ட கடந்த காலங்களில் கூட்டணி இருக்கும்போது அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் ரைடு பண்ணி சார்ஜ் ஷீட் லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கட்சியில் சேர்ந்த ரமேஷ் சௌத்ரி நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் நினைவு இருக்குது. இவங்கெல்லாம் பாஜகவில் சேர்ந்த உடனே அவங்க வாஷிங் மிஷினில் போட்டு வெண்மையாக்கி புனிதவன்களாக கங்கையில் குளிக்க வச்சு சேர்த்துட்டாங்க. வழக்குகளே கிடையாது. அந்த கட்சியை உடைச்சாங்க. அதற்கு பிறகு மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார் எல்லாத்துலேயும் அவங்களுடைய சித்து விளையாட்டு இருக்குது. உச்சபட்சமாக கடைசியில் அதிமுகவை என்ன செய்தார்கள் தெரியும், இப்போ என்ன செய்ய போகிறார்கள்னு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும். வீழ்த்து கொண்டவர்கள் பிழைத்து கொள்வார்கள். வீழ்த்து கொள்ளவில்லை என்றால் அரசியலில் பிழைக்க மாட்டார்கள். ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும் பாஜகவிடம் என்றது தான் எங்களுடைய வேண்டுகோள்.